கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, அன்பின் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இன்றும் இந்த அக்னிமயமான அமாவாசை நடுஇரவு ஜபத்திலே உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். ஐயா, இந்த அமாவாசை நாட்களில் அநேகர் துன்பங்களிலும் வியாதிகளிலும் தொந்தரவுகளிலும் உபத்திரவங்களிலும் சோதனைகளிலும் சிக்குவது இயற்கையாக இருக்கிறது. அநேக தேவ பிள்ளைகள் கூட, அநேக புறஜாதியாரும் கூட இந்த அமாவாசை நாட்களில் பல்வேறு உபத்திரவங்கள், துன்பங்கள், சோதனைகள், போராட்டங்கள் என்று பல்வேறு வகையிலே உபத்திரவப்படுகிறதை காண்கிறோம். அன்பு தேவ பிள்ளைகளே, ஆனாலும் எத்தனையோ உபத்திரவங்கள், துன்பங்கள், பாடுகள், எத்தனையோ கொடுமையான சூழ்நிலைகள் உங்களுக்கு வந்தாலும் நீங்கள் எதை குறித்தும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இன்று இந்த அற்புதமான விடுதலை ஜபம் உங்களை எல்லா தீய சக்திகளின் வல்லமைகளிலும் இருந்து அவற்றை முறியடித்து உங்கள் வாழ்க்கையிலே விடுதலை, சந்தோஷம், சமாதானத்தை உண்டாக்கும் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. ஒருவேளை இன்று இந்த நாட்களிலே, இந்த அமாவாசை நாட்களிலே நீங்கள் என்ன தொந்தரவில் இருந்தாலும் சரி, எந்த பிசாசின் வல்லமையில் அகப்பட்டிருந்தாலும் சரி, எத்தனை துன்பங்கள், உபத்திரவங்கள், பாடுகளிலே சிக்குண்டிருந்தாலும் சரி, வழக்கமாய் நீங்கள் இது போன்ற உபத்திரவங்களிலும் பாடுகளிலும் துக்கங்களிலும் துயரங்களிலும் அகப்பட்டிருக்கிற ஒரு மனிதனாக இருக்கலாம். இன்று நான் உறுதியாக சொல்ல முடியும், இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள அதிகாரமுள்ள நாமத்தினாலே கட்டளையிடுகிறேன், எல்லா விதமான அசுத்த தீய சக்திகளின் வல்லமைகளில் இருந்தும் உங்களுக்கு விடுதலை. இப்பொழுது இந்த நிமிடத்திலே இந்த ஜபத்தை கேட்கும் பொழுதே, இந்த ஜபத்தை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதே பரிசுத்த ஆவியின் வல்லமை உங்களை முழுமையாய் முற்றிலுமாய் விடுதலை தருகிறார் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. நீங்கள் மெய்யாகவே விடுதலை அடைவீர்கள். குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள் என்று சொன்னதின்படியே இன்று உங்களுக்கு விடுதலை. என் அன்பு தேவ பிள்ளைகளே, என்ன உபத்திரவத்தில் நீங்கள் இருந்தாலும் சரி, ஐயா, சரீரத்தில் இது போன்ற அது போன்ற பல்வேறு பிரச்சனைகள் இருப்பதாக என் அன்பு சகோதர சகோதரிகளும் புறஜாதிகளும் சொல்ல நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். இந்த நாளில் இன்றோடு உங்கள் உபத்திரவங்கள் எல்லாம், சரீரத்தில் இருக்கிற வியாதிகளும் துன்பங்களும், அவசியம் இல்லாத காரணம் இல்லாத பல்வேறு உபத்திரவங்களும், தீய சக்திகளின் ஆதிக்கங்களினால் வந்த வேதனைகளும் துன்பமும் கூட இப்பொழுதே மாறி போகும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே எந்த அந்தகார சக்திகளுக்கும், எந்த அந்தகார லோகாதிபதிகளுக்கும் இந்த ஜபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒரு பிள்ளைகளின் மீதும் அதிகாரம் இல்லை. இவர்கள் விசுவாசிக்கிறவர்கள், இவர்கள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற பிள்ளைகள், இவர்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் பிசாசுகளை துரத்துவோம். பொல்லாத சத்துருவே, சாத்தானின் சகல வல்லமைகளே, சாத்தானின் சகல பிரபுக்களே, உங்களுக்கு இங்கே அதிகாரம் இல்லை. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒரு பிள்ளைகளின் மீது உங்களுக்கு அதிகாரம் இல்லை. கொல்லவும் அழிக்கவும் திருடவும் வந்து பொல்லாத பிசாசே, உனக்கு இவர்கள் மீது அதிகாரம் இல்லை. எந்த மந்திரம், பில்லிசூனிய, மாந்திரீக கட்டுகளுக்கும் இங்கே அதிகாரம் இல்லை, இடமில்லை. இயேசுவின் நாமத்தினாலே பயபக்தியோடு தேவ சமூகத்திலே இந்த இரவு நடு இரவு ஜப வேளையிலே வந்து காத்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள் மீது பொல்லாத சத்துருவின் கொடுக்குகள் முறிவதாக, சங்கிலிகள் முறிவதாக, கட்டுகள் அவிழ்வதாக இன்றே இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே. பொல்லாத சத்துருவே, நீ வானத்தில் இருந்து மின்னலை போல விழுந்தாலும் சரி, உன்னுடைய சகல வல்லமைகளையும் மேற்கொள்ளுகிற அதிகாரத்தோடு உனக்கு கட்டளையிடுகிறோம். என் அன்பு சகோதர சகோதரிகளையும் அவருடைய குடும்பங்களை, பிள்ளைகளை, வியாபாரங்களை விட்டு வெளியேறுங்கள் இப்பொழுது. இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும், சத்ருவினுடைய சகல வல்லமைகளையும் மேற்கொள்ளவும் எங்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒன்றும் என் அன்பு சகோதர சகோதரிகளையோ எங்களையோ சேதப்படுத்த முடியாது. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ஓ மைட்டி காட், நாங்கள் பிசாசே, உன்னையும் உன்னுடைய ஆளுகைகளையும் உன்னுடைய தூதர்களையும் துரத்த எங்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. விசுவாசிகளால் நடக்கும் அடையாளங்களாவன. விசுவாசிகள் என்ன செய்வார்கள் என்றால், என் நாமத்தினாலே என் பிள்ளைகள் பிசாசுகளை துரத்துவார்கள் என்று எழுதப்பட்டபடியே இயேசுவின் நாமத்தினாலே என் அன்பு சகோதர சகோதரிகள் மீது எந்த அதிகாரமும் இல்லை உங்களுக்கு. இப்பொழுதே வியாதியையும் கண்ணிகளையும் எடுத்துக்கொண்டு புறப்பட்டு போங்கள்.
புறப்பட்டு போங்கள். இவர்கள் குடும்பங்களை விட்டு, சரீரங்களை விட்டு, இவர்கள் ஆவி ஆத்துமாவை விட்டு பொல்லாத சத்ருவின் ஆதிக்கங்கள் அகன்று போகும்படியாய் ஜெபிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே. என் அன்பு சகோதர சகோதரிகளின் வாழ்க்கையிலே அல்லது அவருடைய சரீரத்திலே, அவருடைய ஆவி ஆத்துமாவிலே என்ன விதமான துன்பங்களும் உபத்திரவங்களும் இருக்கிறதோ, என் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே சர்ப்பங்களை எடுக்கிறோம். சாவுக்கு இனமான யாதொன்றும் இவர்களை சேதப்படுத்தாதபடி வியாதிஸ்தர்களை சுகமாக்குகிறோம். பிசாசின் வல்லமைகள் முறியட்டும். பிசாசின் ஆதிக்கங்களை துரத்துகிறோம் இவர்களை விட்டு இப்பொழுதே இயேசுவின் நாமத்தினாலே. Thank you Lord for your wonder working power. இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே இப்பொழுது எல்லா விதமான தீய சக்திகளின் ஆதிக்கங்களிலும் இருந்து என் பிள்ளைகளுக்கு விடுதலை உண்டாவதாக. தேவ பிள்ளைகளுக்கு விடுதலை உண்டாவதாக. இப்பொழுதே இயேசுவின் நாமத்தினாலே இரவில் உண்டாகும் பயங்கரத்திற்கும், பகலில் பறக்கும் அம்புக்கும், இருளில் நடைமாடும் கொள்ளை நோய்க்கும், மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்திற்கும் இவர்கள் பயப்படாதிருப்பார்கள். ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே விசுவாசம் உள்ள தேவ பிள்ளைகளாகிய என் அன்பு சகோதர சகோதரிகளும் நாங்களும், பிசாசே உன்னை துரத்துகிறோம், உன் ஆதிக்கங்கள் முறியட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. Thank you Lord. இந்த அமாவாசை யாரை வேண்டுமானாலும் பாதிக்கலாம். இந்த அமாவாசை இரவுகள் யாருக்கு வேண்டுமானாலும் தொந்தரவை, உபத்திரவத்தை, பல்வேறு துன்பங்களை, வேதனையை கொடுக்கலாம். ஆனால் என் அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் அவருடைய பிள்ளைகளையும் நீங்கள் அணுக முடியாது. இவர்கள் பக்கத்தில் 1000 பேரும், இவர்கள் வலது பக்கத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது என் அன்பு சகோதர சகோதரிகளையும், இந்த ஜபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒரு பிள்ளையையும் நெருங்க முடியாது. இவர்கள் விடுதலை அடைகிறார்கள் இயேசுவின் நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. இப்பொழுதே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒரு பிள்ளைகளின் மீதும் பொல்லாப்பு இவர்களுக்கு நேரிடாது. வாதை இவர்களுடைய கூடாரத்தை அணுகுவதற்கு அதிகாரம் இல்லை. தேவ பிள்ளைகளாகிய என் அன்பு சகோதர சகோதரிகளின் குடும்பங்களின் மீது, பிள்ளைகளின் மீது எந்த மந்திரம், மாந்திரிகம், பில்லி சூனியத்திற்கும் அதிகாரம் இல்லை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று சொன்ன நல்ல வார்த்தைகளின்படியே இன்றே இப்பொழுதே என்ன வாதைகளின் உபத்திரவங்களும், தீய சக்திகளின் உபத்திரவங்களும் இவர்கள் ஆவி ஆத்துமா சரீரத்தில் இருந்து இப்பொழுதே இந்த ஜபத்தை கேட்டுக் கொண்டிருக்கும் பொழுதே வெளியேறட்டும் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே. Lord, in the mighty name of Jesus, யாரெல்லாம் மந்திரம், பில்லி சூனியங்களிலே அகப்பட்டு சிக்குண்டு இருக்கிறார்களோ, யாரெல்லாம் என் அன்பு சகோதர சகோதரிகளும் குடும்பங்களும் சதி சூனியங்களிலே அகப்பட்டு சிக்குண்டு அவஸ்தைப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ, இன்றே இயேசுவின் நாமத்தினாலே எல்லா தீய சக்திகளின் ஆதிக்கங்களும் நிர்மூலமாகும்படியாய் சங்கரிக்கும்படியாய் இயேசுவின் நாமத்தினாலே இவர்களுக்கு பக்கத்திலே 1000 பேரும், வலது புறத்திலே 10,000 பேரும் விழுந்து இதனால் அழிந்து போனாலும், அகப்பட்டு கொண்டாலும், சிக்கி சீரழிந்து போனாலும் இது என் அன்பு சகோதர சகோதரிகளை பாதிப்பதற்கு அதிகாரமே இல்லை. Thank you Lord. Thank you Lord. Thank you Master. Amen. நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நாங்கள் சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நாங்கள் நடந்து பால சிங்கத்தையும் பலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவோம். Hallelujah. Oh mighty God. எந்த அமாவாசை வந்தால் என்ன, எந்த பௌர்ணமி வந்தால் என்ன, அமாவாசை வந்தால் என்ன, எங்கள் தேவனே தானியேல் 2:21 சொல்லப்பட்டிருக்கிறபடி இவரே எங்கள் ஆண்டவரே காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர். எல்லா அமாவாசைகளையும், எல்லா விதமான பௌர்ணமி போன்ற காலங்களையும் சமயங்களையும் விதிமுறைகளையும் எல்லாம் மாற்றுகிறவர் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறபடி, Lord, in the mighty name of Jesus, இப்பொழுதே இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள அதிகாரமுள்ள நாமத்தினாலே எந்த சத்துருவின் வல்லமைகளும் உம்முடைய பிள்ளைகளை பாதிக்காதபடி இப்பொழுதே இயேசுவின் நாமத்தினாலே கட்டளையிட்டு ஜெபிக்கிறோம். இவர்களுடைய குடும்பங்களிலே, இவர்கள் சொந்த வாழ்க்கையிலே, சரீரத்திலே எந்த பலகீனமும், எந்த கேன்சர் வியாதியும், எந்த கிட்னி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும், ஹார்ட் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும், அல்லது எந்த விதமான உபத்திரவங்களும், ஆஸ்துமா அல்லது வேறு எந்த விதமான பேக் போன் பிரச்சனை
பிரச்சனைகள், போன் பிரச்சனைகள், மேரோஸ் பிரச்சனைகள், எல்லா பிரச்சனைகளும் இப்பொழுதே, எல்லா உபத்திரவங்களும், எல்லா அலர்ஜிட்டிக் ப்ராப்ளங்களும் இப்பொழுதே இயேசுவின் நாமத்தினாலே இன்றே இப்பொழுதே சங்கரிக்கப்படும்படியாய் ஜெபிக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்தினாலே. Lord, in the mighty and holy name of Jesus, இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்தம் உள்ள நாமத்தினாலே இன்றே விடுதலை உண்டாகட்டும், இன்றே விடுதலை உண்டாகட்டும். என் பிள்ளைகளையோ, அவர்கள் கையினால் செய்து வருகிற தொழில்களையோ, வியாபாரங்கள், வேலை ஸ்தலத்திலேயோ, அவருடைய பைனான்ஸையோ தொடுவதற்கு பொல்லாத ஆவிகளின் வல்லமைகளுக்கு அதிகாரம் இல்லை. இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுதே கட்டளையிடுகிறோம். In the mighty and holy name of Jesus, இவர்கள் பிள்ளைகளை கெடுக்கவும் அழிக்கவும், குடும்ப வாழ்க்கையை கெடுக்கவும் அழிக்கவும், இவருடைய கற்பத்தின் கனியை கெடுக்கவும் அழிக்கவும் முற்படுகிற எல்லா சத்துருவின் அந்தகார இருளின் ஆதிக்கங்களும் சங்கரிக்கப்படும்படியாய் ஜெபிக்கிறோம் எங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. பொல்லாத ஆவிகளின் வல்லமைகள் நிர்மூலமாகும்படியாய் இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்தம் உள்ள நாமத்தினாலே எல்லா பொல்லாத ஆவிகளின் வல்லமைகளும் இன்றே நிர்மூலமாகட்டும். Lord, in the mighty and holy name of Jesus, இப்பொழுதே இயேசுவின் நாமத்தினாலே எல்லா அந்தகார வல்லமைகளும் சங்கரிக்கப்படும்படியாய், எல்லா பிசாசின் ஆதிக்கங்களும் நிர்மூலமாகும்படியாய் என் இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் உள்ள நாமத்தினாலே இன்றே விடுதலை உண்டாகட்டும், இன்றே விடுதலை உண்டாகட்டும். தேவ பிள்ளைகளுக்கு இன்றே விடுதலை உண்டாகும்படியாய் mighty holy name of Jesus, இவர்கள் பிள்ளைகளை, குடும்பங்களை, இவர்கள் வியாபாரங்களை, கையின் பிரயாசங்களை அழிக்கவும் கெடுக்கவும் கொல்லவும் உங்களுக்கு அதிகாரம் இல்லை. நாங்கள் சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நடந்து வால சிங்கங்கள், வலு சர்ப்பங்கள் போன்ற எல்லா தீய சக்திகளையும் மிதித்து போடுகிறோம். இன்றே இயேசுவின் நாமத்தினாலே அவற்றை சங்காரம் செய்கிறோம். புதிய தொழில்களை செய்யவும், புதிய நல்ல ஆரம்பங்களை பெற்றுக்கொள்ளவும், மகிமையான காரியங்களை தேவ சமூகத்திலே இருந்து பெற்றுக்கொள்ளவும், இவர்களுக்கு, தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் இவர்களுக்கு வரவேண்டிய நல்ல வாய்ப்புகளை, நல்ல வசதிகளை, கர்த்தர் கொடுத்த நல்ல வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுவதிலே தாமதப்படுத்துகிற, அடிக்கிற, கெடுக்கிற பொல்லாத சத்துருவின் கோர கைகள் விலகுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. எங்கே இவர்கள் சிறைப்பட்டு இருக்கிறார்களோ, எங்கே இவர்கள் சிக்கி சிறைப்பட்டு ஒருவேளை சோர்ந்து நொடிந்து போயிருக்கிறார்களோ, அங்கே இருந்து ஒரு விடுதலை இந்த அமாவாசை நடுஇரவு நடுஜாம ஜபத்திலே ஒரு மாற்றம் தொடங்கட்டும் என் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. இன்றே எல்லா சரீரத்தின் உபத்திரவங்களும் மாறும்படியாய், எல்லா சரீரத்தின் உபத்திரவங்களும் மாறும்படியாய், எல்லா அந்தகார வல்லமைகளும், வேதனைகளும், துக்கங்களும், துயரங்களும் மாறும்படியாய் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. Father, in the mighty and holy name of Jesus, உம்முடைய பிள்ளைகளுக்கு புதிய தொடக்கங்கள் உண்டாகட்டும், புதிய ஆரம்பங்கள் உண்டாகட்டும். இதுவரை இவர்களை தடுத்து கெடுத்து தாமதப்படுத்திய இவர்கள் வெற்றி திருப்புமுனையை, வெற்றி வாழ்க்கையை, ஒரு பெரிய பிரேக் துருவை தடுக்கவும் கெடுக்கவும் அழிக்கவும் செய்த பொல்லாத சத்துருவின் வல்லமைகள், பொல்லாத சத்துருவின் ஆதிக்கங்கள் நிர்மூலமாகும்படியாய் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. Father, in the mighty and holy name of Jesus, எங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சரீரத்தில் எந்த உபத்திரவங்கள் இருந்தாலும், லார்ட், குடும்பத்திலே எந்த உபத்திரவங்களும் பிரிவினையும் குழப்பங்களும் இருந்தாலும், இந்த பொல்லாத சத்துரு கொண்டு வந்த எந்த பலகீனங்களும் முறிவுகளும் எல்லா விதமான நெருக்கங்களும் இப்பொழுதே விலகி சந்தோஷம் சமாதானம் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. Father, in the mighty and holy name of Jesus, இப்பொழுதே கட்டளையிட்டு ஜெபிக்கிறோம். எல்லா வியாதிகளின் கட்டுகளும் மாறட்டும். இப்பொழுதே இயேசுவின் நாமத்தினாலே பரிபூரண விடுதலை உண்டாகட்டும். எல்லா கேன்சர் வியாதிகளிலும் இருந்து, எல்லா கிட்னி ட்ரபிள்ஸ்ல இருந்து, எல்லா ஹார்ட்ல இருக்கிற ஹோல் மற்றும் அடைப்புகளில் இருந்து இன்று ஒரு விடுதலை. வெங்கல கதவுகளை முறித்து இருப்பு தாழ்பாள்களை திறக்கிற லார்ட், இந்த mighty name of Jesus, இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுதே தேவ பிள்ளைகளுக்கு விடுதலை உண்டாகட்டும். ஆவி ஆத்துமா சரீரங்களிலே இருக்கிற எல்லா பலகீனங்களும் முறிக்கப்படுவதாக. சீசமாய் இந்த நாட்களிலே இருக்கிற பல்வேறு பலகீனங்களும், துன்பங்களும், சோர்வுகளும், அசதிகளும் இப்பொழுதே நிர்மூலமாகும்படியாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பொல்லாத சத்துருவை சமாதானத்தின் தேவன் தாமே சீக்கிரமாய், அதிசீக்கிரமாய் இப்பொழுதே உங்கள் காலின் கீழே மிதித்து போடுகிறார். உங்களுக்கு விடுதலை, சமாதானம், சந்தோஷம் உண்டாவதாக.
Thank you Lord. கர்த்தர் கொடுக்கிற அற்புதமான, ஆச்சரியமான, அதிசயமான விடுதலைக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நன்றியோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. என் அன்பு சகோதர சகோதரிகளுக்கும், இந்த ஜெபத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும், இந்த அமாவாசையோ பௌர்ணமியோ அல்லது எந்த அமாவாசையிலும் இவர்களுக்கு தொந்தரவுகள் ஏற்படாதபடி அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை இவர்கள் மீது தெளிக்கிறோம். Mighty God, இவர்கள் மீது தெளிக்கிறோம். இப்பொழுதே பரிசுத்த ஆவியினாலே முத்திரையிட்டு ஜெபிக்கிறோம். என் அன்பு சகோதர சகோதரிகள் மீதும், அவர்கள் ஃபைனான்ஸ் மற்றும் குடும்பங்கள் மீதும், அவர்கள் தொழில் மீதும், ஊழியங்கள் மீது பிசாசே உனக்கு அதிகாரம் இல்லை. பரிசுத்த ஆவியினாலே முத்திரையிடுகிறோம். இவர்கள் மீது பிரவேசிக்க, இவர்கள் மீது ஆதிக்கம் செய்ய, இவர்கள் எல்லைகளிலே, வீடுகளிலே, தொழில்களிலே, ஊழியங்களிலே பிரவேசிக்க உங்களுக்கு அதிகாரம் இல்லை. இயேசுவின் நாமத்தினாலே இன்று ஒரு பரிபூரண சுகமும் ஆரோக்கியமும் விடுதலையும் உண்டாகட்டும். Thank you Lord for your wonder working power. அப்பா, அற்புதங்களை செய்கிற உம்முடைய வல்லமைக்காக நன்றி. பரிசுத்த ஆவியானவரே, நீர் கொடுத்த விடுதலைக்காக, செய்த அற்புதம் அதிசயங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நன்றியோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம். இந்த நிகழ்ச்சியை தயாரிப்பதற்கு உதவி செய்த பிலிப், இயேசுவடியான், இம்மானுவேல் மற்றும் ஃபேர்லி என்ற அன்பு சகோதரி, அவர்களுடைய குடும்பத்தாருக்காக, பிள்ளைக்காக ஜெபிக்கிறோம். என் தேவனாகிய கர்த்தர் மிகுந்த கிருபையுடன் இறங்குவீராக. நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. உம்முடைய மகிமை பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளட்டும், பாதுகாக்கட்டும். ஐயா, நீங்க கொடுத்த மகிமையான, அற்புதமான, அளவற்ற ஆசீர்வாதங்கள் இவர்கள் மீதும், பிள்ளைகளின் மீதும், கையின் பிரயாசங்களிலும் வெளிப்படும்படியாய், அதிதீவிரமாய் வெளிப்படும்படியாய் என் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். இந்த ஜெப வேளையிலே வந்திருக்கிற ஒருவரும் விடுதலை அடையாது போகாதபடி, விடுதலையும் சந்தோஷமும் சமாதானமும் அடையும்படியாய் கர்த்தர் கொடுத்த மகிமையான வாக்குத்தத்தங்களை இந்த நாட்களிலே சுதந்தரித்துக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். உங்க கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க. மகிமையான அற்புத அடையாளங்கள் இவர்கள் வாழ்க்கையிலே நடக்கட்டும். எங்கள் அன்பின் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆமேன், ஆமேன். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த ஜெபத்தை சுட சுட நீங்கள் கேட்ட உடனே உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் அனுப்புங்கள். நிச்சயமாய் ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் மீதும், உங்கள் பிள்ளைகளின் மீதும். இது போன்ற ஜெபத்தை, இந்த வல்லமையான அக்னியாய், ஆவியாய் கடந்து வருகிற, கண்மலையை நொறுக்கும் சம்மட்டியாய் கடந்து வருகிற ஜெபங்களை நீங்கள் உங்கள் பிள்ளைகள் மீதும், உங்கள் மீதும் ஜெபியுங்கள். அவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள், ஜெபிக்கட்டும். யாரையும் இந்த பொல்லாத சத்துரு இந்த அமாவாசையிலோ என்றோ எப்பொழுதோ தொட முடியாது, சேதப்படுத்த முடியாது. இயேசுவின் நாமத்தினாலே அதிகாலையில் வரும் அமாவாசை ஜெபத்தை கேட்க மறந்து விடாதிருங்கள். அது மகா அற்புதமானதாய் இருக்கும்.